ஏனுங்க மக்களே, உண்மையாலுமே என்ன நடக்குதுன்னே புரியலைங்க. ஏன்னா அம்புட்டு லட்சக்கணக்கான மீன்கள் அப்படியே மயங்கி மயங்கி மேல தண்ணிக்கு மேல மூச்சு விட முடியாம அப்படி மேல வந்து மூச்சு விடுறத நீங்களே பார்க்க முடியும். ஏன்னா ஊருப்பட்ட மீன். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, மேட்டூர் அணையிலிருந்து வர தண்ணியில் கெமிக்கல் கலக்கிறதுனால ஒரு சில வருஷம் இது நடக்கிற நிகழ்வு தான். அரை மணி நேரம் 1 மணி நேரம் இது நிற்கும். அதுக்கப்புறம் செத்துட்டு கீழே போயிட்டு உப்பி மேலே சாயந்தரமாக வரும். இது வந்து வருஷம் நடக்கிறது தான். இது லட்சக்கணக்கான மீன் செத்துரும். இது வந்து மேட்டூர்லேருந்து வர்ற தண்ணி வந்து இது இந்த நீர் தேக்கத்தில் கெடுதல் தான். மக்களுக்கும் சரி இயற்கைக்கும் சரி கெடுதலான விஷயம் தான். தண்ணிக்குள்ள மூச்சு விட முடியாம வரலாம். ஆமாம், அந்த தண்ணி கார தண்ணிக்கு எதுக்கும் மூச்சு விட முடியறதில்ல. அதனால் மேலே நடந்துக்குது. நல்லதுன்னு சொல்ல முடியாது, கெட்டதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் மீனுக்கு கெட்டது. என்ன சொல்றதுனே தெரியலீங்க. நீங்களே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேல பரிசல்கள் நீங்க பார்க்க முடியும். ஏன்னா அத்தனை பேர் அப்படியே கொத்து கொத்தா மீன் அள்ளிக்கிட்டு வராங்க. அம்போட்டமோ மீன்கள்லாம் அப்படியே குமிச்சு வச்சிருக்காங்க. உண்மையாலுமே இது ஒரு இயற்கை சீரழிவுன்னு சொல்றதா இல்ல இது என்னன்னு புரியலைங்க எனக்கு. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நீர்வளத்துறை அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் நிறைய நியூஸ் சேனலுக்கும் கொண்டு போய் சேர்த்துருங்க. ஏன் சொல்றேன்னா, தண்ணியில உயிர் வாழ்ற இந்த மீன்கள் இனமே இந்த தண்ணியில உயிர் வாழ முடியாம மூச்சு விட முடியாம மேல மிதங்கி இப்படி செத்து வரதெல்லாம் பார்க்க முடியுது. அப்ப இந்த காவேரி ஆறு, நம்ம மேட்டூர் அணையிலிருந்து வர இந்த காவேரி ஆத்து தண்ணீரை 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் பயன்படுத்துறாங்க. அதனால இந்த காவேரி ஆத்து தண்ணீரை பரிசோதிக்கணும்னு இந்த ஊர் மக்கள் சார்பா கேட்டுக்கிறேனுங்க.